ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கமில் ஒரு பேசிக்கான ஒரு சம்மை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஒன்றில் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்றத ஒரு தனி யூனிட்டாக நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஒரு யூனிட்டாகவும், அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இதெல்லாமே வந்து ஒரு தனித்தனி யூனிட்டாக நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் அந்த இன்கம் ஃப்ரம் சேலரி இதிலெல்லாம் நம்ம டிடக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 வரும். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 24 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 அந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக யூனிட்டாக படித்தது இங்கே சேர்ந்து நம்ம மொத்தமாக போட போகிறோம். அதுதான் இந்த சாப்டரு. ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றவர் மும்பையில் ஒரு பப்ளிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இது எல்லாமே ப்ரீவியஸ் 24-25 அவர் சம்மந்தமான டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ முதல்ல வந்து நீங்கள் இந்த பேசிக் சேலரி, போனஸ், கமிஷன் இது மூணுமே பார்த்தாலே உங்களுக்கு அந்த இன்கம் ஃப்ரம் சேலரி நம்ம படித்தது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ வந்து இந்த 3 அமௌண்ட்டையுமே நீங்கள் அப்படியே போட்டுருணும். நம்ம அந்த யூனிட்டில் பண்ண அதே இது தான். ஸோ கிராஸ் சேலரி டோட்டலாக 3 டோட்டல் பண்ணிங்கன்னா கிராஸ் சேலரி வரும். அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 நம்ம வந்து ஒரு 50,000 நம்ம வந்து டிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 1,90,000 கிடைக்கும். அடுத்த கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஜிஏவி அந்த என்ன ரெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு முனிசிபல் டேக்ஸ் 10,000 லெஸ் பண்ணிவிட்டு நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ஏவி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே வந்து அண்டர் செக்ஷன் 24 நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 இதை கண்டுபிடிச்ச அந்த என்ஏவி அமௌண்ட்டில் ஒரு 30% வந்து நம்ம டிடக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த அமௌண்ட்டோட ஒரு 30% நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,11,000 நமக்கு கிடைக்கும். அதோடு வந்து அவங்களே அந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக லோன் 1,60,000 அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம வந்து இது ரிலேட்டடாக வரனால நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 99,000 கிடைக்கும். ஸோ அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் கொஷினில் கொடுத்துருக்க இந்த 90,000 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு அது கீழே வந்து ஒரு டிடக்ஷன் இருக்குது. இந்த டிடக்ஷனை வந்து நம்ம டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம நம்ம ஒரு காலம் மாதிரி நம்ம சில கால்குலேஷன்ஸ் நம்ம போட வேண்டியிருக்கு. அதாவது அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் தான் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ரிமைனிங் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட போகிறோம். இது ரொம்ப பேசிக் சம் தான், அதனால் வந்து ரொம்ப க்ரூஷியலாக டிஃபிகல்ட்டாலாம் இது இருக்காது. ஸோ ரிமைனிங் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதிலேருந்து அப்படியே லைனாக நம்ம போட போகிறோம். கிராஸ் குவாலிஃபைங் அமௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் அவர் வந்து எக்ஸ் அப்படின்றவர் அவருடைய பேர்லேயும் போட்டிருக்காரு, ஒய்ஃப் பேர்லேயும் போட்டிருக்காரு, அவங்க சன்னுடைய பேர்லேயும் போட்டிருக்காரு. இந்த 3 அமௌண்ட்டையும் நம்ம போட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18,000 கிடைக்கும். அடுத்து அந்த கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஆர்பிஎஃப் ஒரு 10,000 இருக்குது, அந்த அமௌண்ட்டை போட போகிறோம். அதே மாதிரி வந்து டெபாசிட் இன் 5-year டைம் டெபாசிட் ஸ்கீம் இன் போஸ்ட் ஆஃபீஸ் 20,000 அது போட போகிறோம். அப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே பேலன்ஸ் என்னென்ன அமௌண்ட் இருக்கோ இந்த ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டேக்கன் ஃப்ரம் எல்ஐசி 30,000, அப்புறம் வந்து காலேஜ் டியூஷன் ஃபீ ஆஃப் எக்ஸ் டாட்டர் 16,000, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப் நோட்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் ஃபைனான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இது ஒரு 40,000, டேர்ம் டெபாசிட் ஒரு 40,000. இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து லைனாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,74,000 நமக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிபேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரிபேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ரிபேட் அப்படின்னா ரிட்டன் கிடையாது. ரிபேட் அப்படின்னா என்னென்னா நம்ம டேக்ஸ் பண்ண போகிற அந்த நம்ம டேக்ஸ் பே பண்ண போகிற அந்த அமௌண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ரிடக்ஷன், அதாவது அந்த ஃபைனல் அமௌண்ட்டில் நம்ம பண்ண போகிற ஒரு டேரெக்டாக நம்ம பண்ண போகிற ஒரு சின்ன ஒரு ரிடக்ஷன் அமௌண்ட்டு தான் வந்து ரிபேட் அப்படின்றது. ஸோ இந்த ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கமில் மேக்ஸிமமாக ஒரு 1,50,000 வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ரிபேட் பண்ணணும். ஸோ அந்த 1,50,000 வந்து இது நம்ம தனியாக இங்கே நம்ம போட்டிருக்கோம், புக்கில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும், 1,74,000 வரும். 1,74,000 வரும் ஆட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த 1,74,000ஓட இந்த ரிபேட் அண்டர் செக்ஷன் 88 அப்படின்ற ஒரு கான்செப்டில் 1,50,000 வந்து நம்ம லெஸ் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3,79,000ல் 1,50,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,29,000 வரும். ஸோ வந்து ஆக்சுவலாக இது வந்து 2 டேப்லெட் காலமாக நம்ம போட போகிறோம். ஒன்று வந்து நம்ம போன இன்கம் டேக்ஸ் 1ல் பார்த்த அந்த சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ் இது 3ஐயும் வந்து நம்ம போட போகிறோம். இதோட வந்து ஆன்சர் முடிய போகிறது கிடையாது. பேலன்ஸ் அங்கே இருக்கிற அந்த இன்சூரன்ஸு வேறு என்னென்ன கொஷினில் அங்கே பேலன்ஸாக கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு 1,74,000 இந்த அமௌண்ட்டோட கூட நம்ம முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுற அந்த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் அந்த அமௌண்ட் டிடக்டபிள் அமௌண்ட் நமக்கு 1,50,000 அந்த ரிபேட் 88ல் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த அமௌண்ட்டோட இந்த இடத்துல நம்ம லெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா 2,29,000 நமக்கு வந்து முடிஞ்சிடும். இது டிடக்ஷன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா கான்செப்ட் இருக்குது, நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு பேசிக் சம் தான். இந்த சம் படித்தாலே இந்த யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் லெவல் சம் தான் இது. ஆனால் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டே இப்படி தான் ஆரம்பிக்கும். முதல்ல சேலரி நம்ம போடணும், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் செக்ஷன் 16 இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக கொடுத்த டிரான்சாக்ஷன், இப்போ முனிசிபல் டேக்ஸ், சில இதில் முனிசிபல் டேக்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக அந்த ஜிஏவி வேல்யூன்னு அந்த ஹவுஸ் ரெண்ட் சம்மந்தமாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம போட்டுட்டு டேரெக்டாக நம்ம வந்து அந்த கொடுத்த அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம 30% என்இவி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் மட்டும் வரும். ஸோ கொஷினில் கொடுக்கறத பொறுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிடக்ஷன்ஸ் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக் லெவல் சம் தான். அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.